வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். 11,000 இளைஞர்களை பயங்கரவாதத்திலிருந்து இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வந்தது பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசு. அசாம் மாநிலத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரை. உதிப்பது உதயசூரியன் தான் என சீர்காழியில் ஒலித்தது மக்களின் குரல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. நான் தனித்து தன்மனதோடு மக்கள் மீது நம்பிக்கை வைத்து தேர்தலில் போட்டியிடுகிறேன். கார்த்திக் சிதம்பரத்தின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார் நாம் தமிழர் சீமான். கொல்கத்தாவை தாக்குவோம் என கூறுகிறது பாகிஸ்தான். பிரதமர் நரேந்திர மோடி மௌனம் காப்பதா என கேள்வி எழுப்பினார் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. மணிப்பூரின் பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் மொய்ராங் திராங்க்லாவி கிராமத்தில் வீட்டின் மீது வெடிகுண்டுகள் வீசியதில் 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். 11,000 இளைஞர்களை பயங்கரவாதத்திலிருந்து இயல்பு வாழ்க்கைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது என்று அசாம் மாநிலத்தின் ஹைலக்கண்டி மாவட்டத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். அசாம் மாநில சட்டசபைக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டத்தில் தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் ஆளும் பாஜகவை சேர்ந்த பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு மக்களிடையே பேசி வருகின்றனர். இதில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று திரிப்ருகர் மாவட்டத்தில் பேசும்போது காங்கிரஸ் கட்சியை கடுமையாக சாடினார். இந்த நிலையில் அசாம் மாநிலத்தின் ஹைலகண்டி மாவட்டத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்று கலந்து கொண்டு பேசினார். அப்போது அசாமில் உள்ள 11,000 இளைஞர்களை ஆயுதங்களை கீழே போட வைத்து பயங்கரவாத செயல்களிலிருந்து விடுவித்து இயல்பு வாழ்க்கைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது என்றும், போடோலேண்ட் மற்றும் தடை செய்யப்பட்ட உல்ஃபா அமைப்புகளுடன் அமைதி ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி அசாமை ஒரு வளர்ச்சியடைந்த மாநிலங்களில் ஒன்றாக மாற்றி பணியாற்றி உள்ளோம் என்றும், அடுத்த 5 ஆண்டுகளில் அசாமை வெள்ள பாதிப்பிலிருந்து விடுவிக்கும் வகையில் பல பெரிய குளங்களை கட்ட உள்ளோம் என்றும், ஊடுருவல்காரர்களை தடுத்து நிறுத்துவதன் வழியே மட்டுமே அசாமில் வளம் ஏற்படுத்த முடியும் எனவும், அந்த வேலையை பாஜகவால் மட்டுமே செய்ய முடியும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். உதிப்பது உதயசூரியன் தான் என சீர்காழியில் ஒலித்தது மக்களின் குரல் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வருகிறார். அவர் தனது பிரச்சாரத்தை கடந்த மாதம் 31ஆம் தேதி அவரது சொந்த ஊரான திருவாரூரில் தொடங்கினார். ஏற்கனவே 2 கட்ட பிரச்சாரத்தை முடித்த அவர் 3வது கட்ட பிரச்சாரத்தை புதுச்சேரியில் நேற்று தொடங்கினார். இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பேசுகிறார். இந்த நிலையில் இன்று காலையில் சீர்காழியில் தென்பாதி பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது சாலையின் இருபுறமும் நின்று கொண்டிருந்த பொதுமக்களிடமும் நலம் விசாரித்து மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வனை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்தார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் உதிப்பது உதயசூரியன் தான் என சீர்காழியில் மக்கள் குரல் ஒலித்தது என்றும், அண்ணன் வைகோவின் ஆதரவு பெற்ற மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வனுக்கு ஆதரவாக இன்று காலை 1.5 மணி நேரம் சீர்காழியின் வீதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தேன் என்றும், எங்கும் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஆதரவான அலை வீசுகிறது என்றும், திராவிட மாடல் அரசின் திட்டங்களை நான் கூறுவதற்கு முன்பே மக்களே என்னிடம் சொல்லி மகிழ்கிறார்கள் எனவும், சீர்காழியிலேயே அவரவர் பகுதிகளில் எத்தனை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளனர் என என்னை உரிமையோடு நிறுத்தி மக்கள் சொல்கிறார்கள் என்றும், இதைவிட வேறென்ன வேண்டும் என்றும், மீண்டும் கழக ஆட்சியே வெல்வோம் ஒன்றாக என்று
எக்ஸ் தள பதிவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கார்த்திக் சிதம்பரத்தின் விமர்சனத்திற்கு பதிலளித்த சீமான், இந்த நாடே என் வீடு என்றும், நான் தனித்து தன்மனதோடு மக்கள் மீது நம்பிக்கை வைத்து தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு தற்போது தேர்தல் பரப்புரை சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் காரைக்குடியில் பிரச்சாரம் செய்ய இருந்த காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கடுமையாக விமர்சித்துள்ளார். அதில் சீமானுக்கு இங்கு ஓட்டு கிடையாது, சீமானுக்கு இங்கு சொந்த வீடு கிடையாது என்ற விமர்சனத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்கள் சந்திப்பில் பதிலளித்துள்ளார். அப்போது விமர்சனம் தொடர்பாக நான் பேசத் தொடங்கினால் நீண்ட நேரமாகும். இதற்கு என் தம்பி தங்கைகள் கார்த்திக் சிதம்பரத்திற்கு பதில் கொடுப்பார்கள் என்று தெரிவித்தார். மேலும் அவருடைய அப்பா சிதம்பரம் பேசட்டும், நான் பேசுகிறேன். கார்த்திக் சிதம்பரம் பேசுவது சிறுபிள்ளைத்தனமானது என்றும் தெரிவித்த அவர், மக்களவைத் தேர்தலில் கேரளாவில் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட்டார். அங்கே வீடு மற்றும் ஓட்டு இருந்ததா என சீமான் கேள்வி எழுப்பினார். மேலும் ராகுல் காந்தியின் தங்கை பிரியங்கா காந்தி மக்களவை தேர்தலில் போட்டியிட்டார். அவருக்கு அங்கே வீடு மற்றும் ஓட்டு இருந்ததா எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் இதுவரை நாய் நரியை தான் தேர்தலில் பார்த்திருப்பீர்கள், ஆனால் நான் புலி என்று அந்த பயம் இருக்கட்டும் என்றும் நாம் தமிழர் சீமான் தெரிவித்தார். கொல்கத்தாவை தாக்குவோம் என கூறுகிறது பாகிஸ்தான் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி மௌனம் காப்பதா என்று கேள்வி எழுப்பிய மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பிரதமருக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்காள சட்டசபைக்கு ஏப்ரல் 23, 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் நாடியா மாவட்டத்தில் உள்ள பெதுவாடாஹரி பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மாநில முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி உரையாற்றினார். அப்போது பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சராக காஜா ஆசிம் கொல்கத்தாவை தாக்குவோம் என மிரட்டல் விடுத்துள்ளார். மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி ஏன் இந்த மிரட்டலுக்கு பதிலடி கொடுக்கவில்லை? இதன் பின்னணி என்ன? வரைவு திட்டம் தயாரா என்றும், தேர்தலுக்கு முன்பாக மற்றொரு பகல்காம் தாக்குதலுக்கு திட்டமா என்றும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கேள்வி எழுப்பினார். மேலும் மேற்கு வங்காள மக்களை குறிவைத்தால் அதனை நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்றும், இந்திய குடிமக்களாகிய நாங்கள் இதுபோன்ற மிரட்டல்களை சகித்துக் கொள்ள மாட்டோம் என்றும், நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? நீங்கள் பதவி விலக வேண்டும் என்று மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினார். மணிப்பூரின் பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் மொய்ராங் திராங்லாவ்வி கிராமத்தில் வீடு ஒன்றின் மீது திடீரென வெடிகுண்டுகள் வீசப்பட்ட சம்பவத்தில் 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். மணிப்பூரின் பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் மொய்ராங் திராங்லாவ்வி கிராமத்தில் வீடு ஒன்றின் மீது திடீரென வெடிகுண்டுகள் வீசப்பட்டனர். இந்த சம்பவத்தில் 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தில் வீடு முற்றிலும் சேதமடைந்தது. இதனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் அதிர்ச்சியடைந்தனர். பாதுகாப்பு படையினர் உஷார்படுத்தப்பட்டு கூடுதல் படைகள் குவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக தீவிர விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. 3 சிறுமிகள் படுகொலை சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி வெங்கடம்பட்டி புதூர் கிராமத்தில் பொதுமக்களை சந்தித்து மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் வெங்கடம்பட்டி புதூர் கிராமத்தில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி பிரச்சாரத்தை துவங்கினார். அப்போது அப்பகுதி மக்கள் பட்டாசுகள் வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து பொதுமக்களிடையே பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி பேசினார். அப்போது காவேரி உபரி நீர் திட்டம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என வலியுறுத்துவோம் என்றும், விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்றும், 13 வயது சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் பெரியவர்கள் வரை போதைக்கு அடிமையாக உள்ளார்கள், அது முற்றிலுமாக தவிர்க்கப்படும் என்றும், தருமபுரி பகுதியில் வசிக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிட தொழிற்சாலைகள் அமைக்க
குரல் கொடுப்பேன் என்றும் வேட்பாளர் சௌமியா அன்புமணி பொதுமக்களிடம் தெரிவித்து மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக ராணி வேலு நாச்சியார் படை அமைக்கப்படும் என்று குடியாத்தம் தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சிந்து வாக்குறுதியளித்து பொதுமக்களை சந்தித்து விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சிந்து என்பவர் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் சென்று குடியாத்தம் நகரில் விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய வேட்பாளர் சிந்து, ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு தனியாக வாரியம் அமைக்கப்படும் எனவும் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக ராணி வேலு நாச்சியார் படை அமைக்கப்படும் எனவும் அரசு பேருந்துகளில் பெண்கள் கட்டணமில்லா பயணம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார். அதன் பின்னர் தாவேகா வேட்பாளர் வீடு வீடாக சென்று விசில் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் கட்சியின் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் இளங்கோ, நிர்வாகிகள் அழகப்பன், பாஸ்கரன், ஆத்மா, ஹரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். மக்களுக்கான ஆட்சி நடத்துவார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்றும், அம்மாவின் வழியை பின்பற்றும் எடப்பாடியாரை நம்பினால் ஆண்டவனை நம்பின மாதிரி என்றும் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் சுதாகரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நடிகை வித்யா தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் போட்டியிடும் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் அதிமுக வேட்பாளர் சுதாகரை ஆதரித்து கும்மிடிப்பூண்டி தொகுதிக்குட்பட்ட பெரியபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து நடிகை விந்தியா இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய நடிகை விந்தியா, மக்களை ஏமாற்றி கடந்த முறை ஆட்சிக்கு வந்தவர்கள்தான் திமுகவினர் என்றும், போலியான வாக்குறுதிகளை அளித்து பொய்யான விளம்பரங்களை அறிவித்து முதலமைச்சர் பதவியில் மு.க.ஸ்டாலின் இருந்தார் என்றால் அது பெண்கள் போட்ட பிச்சைதான் என்றும், 1000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு ஏமாந்துங்க, ஆனா 28 மாதங்களாக தான் 1000 ரூபாய் கொடுத்தாங்க என்று நடிகை விந்தியா தெரிவித்தார். மேலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது என்றும், சாதாரண பெண் சந்தைக்கு போக முடியவில்லை, கன்னி பெண்கள் கல்லூரிக்கு போக முடியவில்லை என்றும், இதனால் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த கும்மிடிப்பூண்டி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சுதாகருக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு பொதுமக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என நடிகை விந்தியா கேட்டுக்கொண்டார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கு மேற்பட்ட இடங்களில் அதிமுக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் என்றும், மக்களுக்கான ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி நடத்துவார் என்றும், அம்மாவின் வழியை பின்பற்றும் எடப்பாடியாரை நம்பினால் ஆண்டவனை நம்பின மாதிரி என்றும் நடிகை விந்தியா தெரிவித்தார். குடியாத்தம் நகர லயன் சங்கத்தின் சார்பில் சுய தொழில் பயிற்சி பெற்ற பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர லயன் சங்கம் மற்றும் வேலூர் சாரல் மகளிர் லயன் சங்கம் ஆகியவை சார்பில் மகளிருக்கான சுய தொழில் பயிற்சி முகாம் நடைபெற்றது. முகாமில் தையல், அழகு கலை, ஆரி வேலைப்பாடு உள்ளிட்டவைகளுக்கு 75 மகளிர்களுக்கு கடந்த 16 நாட்களாக பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி லயன்ஸ் அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பன்னாட்டு லயன் சங்க முன்னாள் மாவட்ட ஆளுநர் புவனேஸ்வரி கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற மகளிரை பாராட்டி சான்றிதழ்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் நகர லயன் சங்க பொறுப்பாளர் பொன்னம்பலம், மாவட்ட நிர்வாகி வெங்கடேசன், மாவட்ட தலைவர்கள் சுரேஷ்குமார், கிரீதர், பிரசாத் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆரணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் கிராமம் கிராமமாக சென்று அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை பொதுமக்களிடையே எடுத்து கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதியின் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வேதாஜிபுரம், முள்ளென்றம், 12 புத்தூர், வெட்டியாந்தொழுவம், பூச்சிமலைக்குப்பம், எஸ்யூ வனம், கே தோப்பு, சிறுமூர், அரியப்பாடி, அக்ராம்பாளையம், அடையம்பலம், மேயூர் உள்ளிட்ட ஊராட்சி பகுதிகளில்
அதிமுக சார்பில் போட்டியிடும் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் ஆரணி சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான ஜெயசுதா லட்சுமிகாந்தன் திறந்தவெளி வாகனத்தில் வீதி வீதியாக சென்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கையில் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை பொதுமக்களிடையே பரப்புரை செய்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பாஜக, அமமுக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சம்பத்திற்கு தலைமை செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக சார்பில் கடலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் சம்பத்திற்கு ஆதரவாக கடலூர் திருப்பாதிரி புலியூரில் உள்ள உழவர் சந்தை பகுதி, டீக்கடை, பூ மார்க்கெட் என பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து கடந்த கால அதிமுகவின் சாதனைகளை பட்டியலிட்டு செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். மேலும் டீ கடையில் டீ மாஸ்டருடன் உதவி செய்து பொதுமக்களுக்கு டீ போட்டு கொடுத்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மேலும் அம்மா உணவகத்தின் வாயில் முன்பு வாக்கு சேகரித்த போது திமுக ஆட்சி காலத்தில் அம்மா உணவகத்தில் உணவு முறையாக வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனை கேட்ட வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான சம்பத் அதிமுக ஆட்சி அமைந்ததும் அம்மா உணவகத்தில் முறையாக உணவு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். பல்வேறு வழக்கு விவரங்களை மறைத்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதால் விளவங்கோடு காங்கிரஸ் வேட்பாளரின் வேட்புமனு பரிசீலனைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு காங்கிரஸ் வேட்பாளர் பிரவீன் தனது வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனுவில் பல்வேறு வழக்கு விவரங்களை மறைத்து வேட்புமனு தாக்கல் செய்ததாக கூறி காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் ஜோஸ்லால் மற்றும் பாஜக ஓபிசி அணி மாவட்ட பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணனின் எதிர்ப்பு வேட்புமனு ஆகியவை பரிசீலனைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் கேரளாவில் வாக்குரிமை வைத்திருப்பதை மறைத்துள்ளது விசாரணையில் தெரிய வந்ததால் விளவங்கோடு காங்கிரஸ் வேட்பாளர் பிரவீன் வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் தொகுதியில் தாக்கல் செய்த தாவேகா மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர்களுடைய வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுவதற்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் சுரேந்தர் மற்றும் மாற்று வேட்பாளராக அவரது மனைவி சுதா ஆகியோர் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் டாக்டர் என் பாரி தாக்கல் செய்த வேட்பு மனுவில் மனைவியின் சொத்து விவரம் பூர்த்தி செய்யப்படவில்லை என கூறி விசாரணை நடைபெற்றதை அடுத்து வேட்பாளர் டாக்டர் என் பாரியின் வேட்பு மனுவையும் தேர்தல் நடத்தும் அலுவலர் சி கிஷன்குமார் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தமிழக வெற்றிக் கழக மாற்று வேட்பாளர் நெடுஞ்செழியன் வேட்புமனு ஏற்கப்பட்டது. அதிமுக வேட்பாளர் குப்பனின் மனு ஏற்கப்பட்டதை அடுத்து திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தோழமை கட்சி நிர்வாகிகளுடன் வேட்பாளர் குப்பன் வேனில் சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட பூங்காவனபுரம், சின்ன மேட்டுப்பாளையம், பெரிய மேட்டுப்பாளையம், காலடிப்பேட்டை, மார்க்கெட் லயன், ஜானகி அம்பாள் எஸ்டேட் உள்ளிட்ட பகுதிகளில் திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் குப்பன் தோழமை கட்சி நிர்வாகிகளுடன் திறந்த வெளியில் வாகனத்தில் சென்று பொதுமக்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மேலும் வாகனம் செல்ல முடியாத குறுக்கலான தெருக்களில் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து 23ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அப்போது அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதிமுக தொண்டர்கள் இரட்டை இலை சின்னத்தின் பதாகைகளையும் கட்சி கொடியையும் கையில் ஏந்தியவாறு வேட்பாளருடன் வீதி வீதியாக சென்று வாக்குகளை சேகரித்தனர். இது தொடர்பாக அதிமுக வேட்பாளர் குப்பன் தெரிவிக்கையில், பூங்காவனபுரம், பூங்கா நகர், வேலைக்கார விடுதி, கல்யாண் செட் நகர், கணக்கர் சந்தை, அப்படியே சின்ன மேட்டுப்பாளையம், பெரிய மேட்டுப்பாளையம், ஜானகி அம்பாள் எஸ்டேட் வரை இன்றைக்கி முடிச்சுட்டு தான் வந்தோம். இங்கே வேட்புமனு பரிசீலனை, அதுக்கு வந்து வேட்புமனு மனு ஏற்கப்பட்டது என்ற தகவலை சொன்னார்கள். இதெல்லாம் நான் தான் எம்எல்ஏ இருக்கப்போ 2011 சாலை விரிவாக்கம் பண்ணி கொடுத்தோம். அதனுடைய எதிர்வழியாக மெட்ரோ ட்ரெயின் வந்திருக்குது.
ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் மீண்டும் தன்னை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்தால் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என்றும், தொழிற்சாலைகள் நிறைந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தமிழக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க பரிந்துரை செய்வேன் என்றும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளருமான செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் வசித்து வரும் பொதுமக்களை நேரில் சந்தித்து கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அதன் பின்னர் பொதுமக்களிடையே வேட்பாளர் செல்வ பெருந்தகை பேசினார். அப்போது பேசிய அவர், தன்னை மீண்டும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்தால் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என்றும், தொழிற்சாலைகள் நிறைந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தமிழக இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க பரிந்துரை செய்வேன் என்றும் செல்வ பெருந்தகை உறுதிப்படுத்தினார். கடந்த 5 ஆண்டு காலமாக பெண்களுக்கும் முதியோர் உதவித்தொகை, இலவச பேருந்து வசதி, மருத்துவ வசதி திட்டம், கலைஞர் காப்பீடு திட்டம், பெண்களுக்கான உரிமை தொகை திட்டம், மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை நமது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்து வருகிறார் என்றும், தற்போது வழங்கப்பட்டு வரும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டத்தை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என நரேந்திர மோடி திட்டத்தை தீட்டி வருகிறார் என்றும், அதற்கு உறுதுணையாக அதிமுக செயல்பட்டு வருகிறது என்றும், இதனை எல்லாம் பொருட்படுத்தாமல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 வழங்குவேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களிடம் தெரிவித்துள்ளார் என்றும், இதனை நினைவில் நிறுத்தி வரும் 23ஆம் தேதி நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என வேட்பாளர் செல்வ பெருந்தகை பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மேனகா தேவி கோமகன், குன்னம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகன், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய திமுக துணை செயலாளர் வல்லக்கோட்டை ஜெகன்குமார், காஞ்சிபுரம் மாவட்ட தொகுதி தொழிலாளர் அணி அமைப்பாளர் பன்ருட்டி தணிக்காச்சலம், திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் கணேஷ் பாபு, கொளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன், சிறுமாங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சிவரஞ்சனி கன்னியப்பன், காற்றம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தம்மாள் தாஸ், குன்னம் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ் இலக்கியா பார்த்திபன், குண்டு பெரும்பேடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இருசப்பன், விடுதலை சிறுத்தை கட்சியின் முன்னாள் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முருகவேல், மேட்டுப்பாளையம் திமுக பிரதிநிதி சூர்யா, திமுக ஒன்றிய மகளிர் அணி கல்பனா, மற்றொரு திமுக மகளிர் அணி உமாதேவி ஆகியோர் கலந்து கொண்டு காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பெருந்தகைக்கு கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். மண் வளத்தையும் கடல் வளத்தையும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் காக்க மறந்திட்ட கட்சியினருக்கு வாக்களிக்க வேண்டாம் எனவும், நாம் தமிழர் கட்சியினருக்கு வாக்களியுங்கள் என்றும் மீஞ்சூரில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பொன்னேரி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் ராஜாத்தி தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் நாம் தமிழர் கட்சியின் பொன்னேரி தொகுதி வேட்பாளர் ராஜாத்தி அறிமுகம் பொதுக்கூட்டம் பஜார் பகுதியில் நடைபெற்றது. பொன்னேரி சட்டமன்ற தொகுதியின் கிழக்கு மண்டலம் சார்பில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை மாநில தலைவர் கேப்டன் துரை, மாநில ஒருங்கிணைப்பாளர் வினோத் பாபு, ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணைத் தலைவர் இளஞ்செழியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் வேட்பாளர் ராஜாத்தியை நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் அறிமுகப்படுத்தி அவரது விவசாய சின்னத்தை பொதுமக்களிடம் காண்பித்து வாக்குகளை சேகரித்தனர். வாக்கு சேகரிக்கும் போது வேட்பாளர் ராஜாத்தி பேசினார். அப்போது பேசிய அவர், பொன்னேரி தொகுதிக்கு உட்பட்ட அத்திப்பட்டு புதுநகர் பகுதியில் வசித்து வரும் 100க்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரையிலும் பட்டா வழங்கவில்லை எனவும், சாம்பல் கழிவுகளால் செம்பாக்கம் கிராமம் அழிந்து வருவதாகவும், அங்கு வசிக்கும் மக்களுக்கு புற்றுநோய் பாதிப்பு உள்ளதாகவும், அதனை தடுக்க இயலாத அரசியல் கட்சியினருக்கு வாக்களிக்க வேண்டாம் எனவும், கடல் வளத்தையும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் காக்க மறந்திட்ட கட்சியினருக்கு வாக்களிக்க வேண்டாம் எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் வட மாநிலத்தவரின் வருகையால் வாழ்வாதாரம் இழந்து வேலை இல்லாமல் திண்டாடும் இளைஞர்களுக்கு வேலையை உருவாக்கி தருவதற்கு நாம் தமிழர் கட்சி போராடும் என்றும் வேட்பாளர் ராஜாத்தி தெரிவித்தார். இதில் 100க்கு மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் மற்றும்
பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இறுதியில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த மண்டல செயலாளர் அகிலன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். பேரணம்பட்டு நகர் முழுவதும் காவிரி கூட்டு குடிநீர் விரிவாக்கம் செய்ய சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என்று குடியாத்தம் தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் ஃபரிதா உறுதியளித்து பொதுமக்களிடையே இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஃபரிதா தனது ஆதரவாளர்களுடன் குடியாத்தம் காமாட்சியம்மன்பேட்டை பகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அப்போது வேட்பாளர் ஃபரிதா பெண்கள் காலில் விழுந்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். குடியாத்தம் பகுதியில் வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் குடியாத்தம் நகர செயலாளர் பழனி, பாஜக தலைவர் ஜெகன், அதிமுக மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்வர் பாஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பேரணாம்பட்டு நகரில் அதிமுக வேட்பாளர் ஃபரிதா கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் திறந்த வேனில் நின்றபடி பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்த போது பேசினார். அப்போது கடந்த 5 ஆண்டுகளாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் அமலு பேரணாம்பட்டு பகுதியில் எந்த திட்டமும் எந்த வசதியும் செய்யவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் தரைக்காடு, ஏரிக்குத்தி பகுதிகளில் கஞ்சா விற்பனை அதிக அளவில் உள்ளது என்றும் இதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். என்னை வெற்றி பெற செய்யுங்கள், உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பேன் என்றும் பேரணம்பட்டு முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்டு காவிரி கூட்டு குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அதிமுக வேட்பாளர் ஃபரிதா வாக்குறுதி அளித்தார். இதில் பேரணம்பட்டு நகர செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இந்த தரக்காட் பகுதியிலே அதிகமான போதை பழக்கங்கள் இருக்கிறதை நான் கண்டறிந்திருக்கிறேன். இன்றைக்கு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு சகோதரிகளே, எப்போது திருடன் வருவான், என்ன செய்வான், யாரை என்ன கொடுமை செய்வான் என்று பயத்திலே இருந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரிகளே, இந்த போதை பழக்கம், குடிப்பழக்கம், கஞ்சா, கற்பழிப்பு இது எல்லாம் மாற வேண்டுமானால் குலசேகரம் அருகே திருமணத்தை மீறிய உறவில் பெண்ணுடன் வாழ்ந்து வந்த ரப்பர் தொழிலாளி மற்றும் பெண்ணை கொலைவெறி தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி சென்ற 4 பேரை காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அடுத்த ஈஞ்சங்கோடு பகுதியில் வசித்து வரும் ஜஸ்டின் என்பவர் மது குடித்துவிட்டு அடிக்கடி மனைவி லத்தாவிடம் தகராறு செய்து வருவதாக தெரிய வந்தது. இதனிடையே ரப்பர் பால் வெட்டும் வேலைக்காக ஈச்சங்கோட்டிற்கு வந்த அஜி என்பவருக்கும் லத்தாவிற்கும் பழக்கம் ஏற்பட்ட நிலையில் கணவரை விட்டு பிரிய லத்தா முடிவு செய்தார். இதையடுத்து அஜி அருமனை அருகே குடியேறிய வாடகை வீட்டில் கணவரை விட்டு பிரிந்த லத்தா தனது மகனுடன் அஜி வீட்டில் குடியேறினார். தாயின் நடவடிக்கை பிடிக்காத நிலையில் மகன் தாயை விட்டு பிரிந்து சென்று விட்டார். இந்த தகவல் அறிந்த கணவன் ஜஸ்டின் விஜித் உட்பட 4 பேர் வீட்டிற்குள் புகுந்து அஜி மற்றும் லத்தாவை சரமாரியாக ஆயுதங்களால் தாக்கியதில் இருவரும் படுகாயமடைந்தனர். மேலும் கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து 4 பேரும் தப்பி சென்றனர். அப்போது காயமடைந்த இருவரின் சப்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து அருமனை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் காயமடைந்த இருவரையும் மீட்டதில் சுய நினைவிழைந்த அஜயை குளித்துறை அரசு மருத்துவமனைக்கும் லத்தாவை அருமனை அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அஜி அனுப்பி வைக்கப்பட்டார். வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் குறித்து அருமனை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய இருவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். காட்டுமன்னார் கோவில் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேட்பாளர் ஆலவந்தார் தேர்தல் நடத்தும் அலுவலர் ராணியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேட்பாளர் ஆலவந்தார் அரசு மருத்துவமனை அருகில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இருந்து குதிரை வண்டியில் ஊர்வலமாக காட்டுமன்னார் கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்றார். அதன் பின்னர் தேர்தல் நடத்தும் அலுவலரும் கலால் உதவி ஆணையருமான ராணியிடம் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அப்போது நிர்வாகிகள் ராயநல்லூர் கண்ணன், ஆரிப்புள்ளா, ஜோதிவேல், சங்கர், தமிழரசன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். மாற்று வேட்பாளராக அவரது மனைவி பெரியார் செல்வி வேட்புமனு தாக்கல் செய்தார்.
காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சீனிவாசன் தேர்தல் நடத்தும் அலுவலர் ராணியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் சீனிவாசன் அரசு மருத்துவமனை அருகே உள்ள கட்சி அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக சென்று காட்டுமன்னார் கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரும் கலால் உதவி ஆணையாளருமான ராணியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், மாவட்ட துணை செயலாளர் புலவேந்திரன், மாவட்ட நிர்வாகி மெகராஜிதீன், நகர செயலாளர் அஜித்குமார், ஒன்றிய செயலாளர் கார்த்திக் ராஜா, கிருஷ்ணகுமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். மாற்று வேட்பாளராக அவரது மனைவி சங்கீதா சீனிவாசன் மனு தாக்கல் செய்தார். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் நல்லசிவம் கொங்கர்பாளையம் கிராமத்திற்குள் வாக்கு சேகரிக்க சென்றபோது, எங்கள் கிராமத்திற்குள் வாக்கு சேகரிக்க கூடாது என வேட்பாளரின் வாகனத்தை கிராம மக்கள் திருப்பி அனுப்பி வைத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கொங்கர்பாளையம் பகுதியில் உள்ள குண்டேரி பள்ளம் அணையின் அருகே தனியார் நிலத்திலிருந்து போர்வெல் மூலம் தண்ணீரை எடுத்து செல்லும் நடவடிக்கைக்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்தி வந்தனர். அப்போது போராட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவோ ஆறுதல் தெரிவிக்கவோ வராத அரசியல் கட்சியினரையும் அரசு அலுவலர்களையும் கண்டித்து வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும், எங்கள் கிராமத்தில் அரசியல் கட்சியினர் வாக்கு சேகரிக்க வேண்டாம் என அறிவிப்பு பதாகைகளை வைத்துள்ளனர். இந்த நிலையில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் நல்லசிவம் என்பவர் கொங்கர்பாளையம் கிராமத்திற்குள் வாக்கு சேகரிப்பதற்காக வாகனத்தில் வந்தபோது கிராம மக்கள் வாகனத்திற்கு முன்னால் நின்று வாகனத்தை தடுத்து நிறுத்தி வாக்கு சேகரிக்க வரக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சில நிமிடங்களில் வேட்பாளரும் அவருடன் வந்தவர்களும் ஊருக்குள் செல்ல முடியாமல் பிரச்சார வாகனத்தை திருப்பிக் கொண்டு வேறு கிராமத்திற்கு சென்றனர். திமுக மாவட்ட செயலாளர் நல்லசிவம் வாகனத்தை ஊருக்குள் வரவிடாமல் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் ஏப்ரல் 9 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. கேரளாவில் 140 தொகுதிகளில் ஏப்ரல் 9 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பாஜக மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என 883 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் கடந்த 12 நாட்களாக அந்தந்த தொகுதிகளில் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதையடுத்து அனைத்து கட்சிகளின் வேட்பாளர்களின் இறுதிக்கட்ட பிரச்சாரங்களும் இன்று மாலையில் ஓய்ந்தது. இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் வேட்பாளர்கள் தங்கள் ஆதரவாளர்களுடன் தொகுதியின் முக்கிய பகுதிகளில் ஒன்று திரண்டு கட்சி கொடிகளை பறக்கவிட்டும் கோஷங்களை எழுப்பியும் ஆரவாரம் செய்தனர். தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்ந்த நிலையில் நாளை மறுநாள் கேரள மாநிலம் முழுவதும் 30,471 வாக்குச்சாவடிகளில் தேர்தல் நடைபெற உள்ளது. இத்தேர்தலில் 2,78,10,10,942 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். ராதாபுரம் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கிறிஸ்டோபர் வள்ளியூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வாக்குகளை சேகரித்தார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் கிறிஸ்டோபர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவர் நேற்று பனகுடி பகுதியில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்களை நேரடியாக சந்தித்து விசில் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். சாலையோர ஓட்டலில் ஆம்லேட் தயாரித்து அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்களுடன் கலந்து கொண்டு நேரடியாக ஆதரவு சேகரித்தார். இதேபோல் அவர் இன்று வள்ளியூரிலும் அதனை சுற்றியுள்ள பல கிராமங்களிலும் சென்று பரப்புரை நிகழ்த்தி வாக்கு சேகரித்தார். பேருந்துகளில் ஏறி பயணிகளிடத்தில் தனக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அப்போது மக்கள் அவருக்கு ஆதரவளிக்கும் வகையில் சமிக்கைகளை வெளிப்படுத்தினர். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து கிராம மக்களும் பயன்பெறும் வகையில் பேருந்து வசதி ஏற்படுத்தப்படும், அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிவுநீர், ஓடை, சாலை உள்ளிட்டவைகள் சீர் செய்யப்படும் என பதிவிட்டுள்ளார். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். 11,000 இளைஞர்களை பயங்கரவாதத்திலிருந்து இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வந்தது பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அரசு. அசாம் மாநிலத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரை.
உதிப்பது உதயசூரியன் தான் என சீர்காழியில் ஒலித்தது மக்களின் குரல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. நான் தனித்து தன்மனதோடு மக்கள் மீது நம்பிக்கை வைத்து தேர்தலில் போட்டியிடுகிறேன். கார்த்திக் சிதம்பரத்தின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார் நாம் தமிழர் சீமான். கொல்கத்தாவை தாக்குவோம் என கூறுகிறது பாகிஸ்தான். பிரதமர் நரேந்திர மோடி மௌனம் காப்பதா என கேள்வி எழுப்பினார் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. மணிப்பூரின் பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் மொய்ராங் திராங்க்லாவி கிராமத்தில் வீட்டின் மீது வெடிகுண்டுகள் வீசியதில் 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.